Hi friends, இன்னைக்கு வீடியோல repetitive contentனா என்ன, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். repetitive content இப்படி தான் நமக்கு வந்து சேனல் வச்சிருக்க எல்லாத்துக்கும் இப்படி தான் வந்து இமெயில் வந்து இருக்கும். நீங்க உள்ள சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோட சேனலுக்கு வந்த இமெயில் இது. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் பார்க்கும்போது எனக்கும் சடனா இதுனா என்ன ரெபிட்டிட்டிவ்னா என்ன அப்படின்னு எனக்கும் தெரியல. நானும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரெபிட்டிட்டிவ் அப்படின்றது ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து உங்கள் வீடியோவில் நீங்கள் அந்த அதே வீடியோவை நீங்கள் சேம் அதில் இருக்க கண்டென்ட் தான் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. அதே வீடியோவை நீங்கள் திரும்பி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வரும். இது எப்படி அப்படின்னா இந்த மெயிலே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இமெயில் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அதிலேயே யூடியூப்லேருந்து உங்களுக்கு இந்த இமெயில் வந்ததுக்கப்புறம் உங்களோட மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் ஏற்கனவே வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை ஆகி இருந்தால் மட்டும்தான் இந்த இமெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகும். புதுசாக மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரெபிட்டிட்டாக என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஃப்யூச்சரில் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஃபால்ட் வந்து வராமல் இருக்கும் உங்களுக்கு. ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதில் வந்து போடக்கூடாது. ஒரே மாதிரி கண்டென்ட்டில் ஒரே வீடியோவே அதே டேகு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வரும். அது வந்துருச்சுன்னா திரும்பி நீங்கள் 90 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீஅப்ளை பண்ண முடியும். அப்படி அப்பீல் பண்ணுறது உங்கள் சேனலில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, அவங்க தப்பாக ரிவ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். அப்பீல் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரீஅப்ளை வந்து கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு மெயில் வந்ததுலேருந்து கரெக்டாக 90 டேஸ் வந்து வெயிட் பண்ணி அதில் நீங்கள் வந்து என்ன ரிப்பீட்டட் ஃபால்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் சேனலில் அப்லோட் வீடியோஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த இமெயில் வந்து யூடியூப்லேருந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வியூஸ் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் நார்மலாக எப்போதும் போல் அப்லோட் பண்ணிக்கலாம். மானிட்டேஷன் வந்து நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோக்கு எல்லாத்துக்குமே அந்த டாலர் சிம்பிள் வந்து கட் ஆகிடும். மற்றபடி நீங்கள் வந்து அப்லோட் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டாலர் சிம்பிள் வந்து இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து திரும்பியும் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்து லேர்ன் மோர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ன் பேஜுக்கு வந்து போயிடும். அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரெபிட்டிட்டிவ் கண்டென்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் என்னோடய சேனலில் இப்படி தான் இருந்துச்சு ரெபிட்டிட்டிவ் கண்டென்ட் சொல்லிவிட்டு. அது என்னோடய ஃபால்ட்டு தான். நான் வந்து ஒரே கண்டென்ட்லேயே நான் திரும்பியும் எப்படியும் 10 வீடியோஸாவது போட்டிருப்பேன். அதனால் எனக்கு வந்து இந்த ஃபால்ட் வந்து இருந்துச்சு. நான் வந்து அப்பீல் பண்ணலை, ஏன்னா அது என்னோடய ஃபால்ட் அப்படின்றதுனால நான் 90 டேஸ் வந்து வெயிட் பண்ணி திரும்பி நான் வந்து ரீஅப்ளை பண்ணணும். என்னோடய வீடியோஸ் அந்த 10 வீடியோஸ்லாமே என்னென்ன ஃபால்ட் பண்ணியிருந்தனோ அதெல்லாம் டேகு டைட்டில் மாற்றுறது, டேக்லாம் மாற்றி கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து எடிட் பண்ணுறது, டைட்டில் மட்டும் மாற்றி கொடுக்குறது, அது மாதிரிலாம் பண்ணி 90 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இது வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா வீடியோலுமே இன்ட்ரோ அவுட்ரோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நடுவில் கொடுக்குற கண்டென்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வீடியோஸ்க்குமே அதே மாதிரி தான். டோன்ட் வந்து என்னென்னா நீ வந்து ரிப்பீட்டடாக ஒரே கண்டென்ட்டே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா நீங்கள் வேறு சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி ரிவ்யூஸ் அந்த மாதிரி மைக்கை தூக்கிட்டு போய் கேட்பாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே வீடியோவே அதே சேனலில் 10-15 வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏன் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பீப்புள்ஸும் வேறு தான், அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸும் வேறு தான் இருக்கும். ஆனால் டைட்டில் மட்டும் இந்த ஒரு கொஷின் வந்து போட்டு அதே டைட்டில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதே டேக் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் உள்ள இருக்க கண்டென்ட்டோ அதில் பேசுகிற பீப்புள்ஸோ ஆன்சர்ஸோ வேறு அப்படின்றதுனால அந்த வீடியோஸ்க்கெலாம் வந்து அந்த சேனலுக்கும் ரெபிட்டிட்டிவ் கண்டென்ட் வராது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப்சைட்லேருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து ஸ்லைடு ஷோ பண்ணுறது, எந்த ஒரு வாய்ஸ் ஓவருமே இல்லாமல் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.
அந்த சாங்ஸ் வந்து சும்மா பிச்சு மட்டும் மாற்றிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரிஜினல் அப்படியே இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியும் வச்சிங்கனாலும் ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைட் ஷோ வேறு இமேஜஸ் மட்டும் ஸ்லைட் ஷோ பண்ணுறது, பேக்ரவுண்டை மியூசிக் ஆட் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.